அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புல்லட்ஸ். டெக்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டெக்ஸ்ட் மெனுவில் புல்லட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. புல்லட்ஸ் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. புல்லட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு லைன் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஸ் புல்லட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறீங்க. வந்து ஃபாண்ட், அதாவது ஃபாண்ட் என்ன நேம், நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சிம்பிள் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த சிம்பிளினுடைய சைஸ், எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பேஸ் லைன் ஷிஃப்ட், அதாவது பேஸ் லைன் ஷிஃப்ட்டுங்கிறது என்னென்னா பீன் இருக்கு இல்லைங்களா, அதோட பாட்டம்லேருந்து புல்லட் நிற்கும். அந்த பாட்டத்தில் இருக்கிற நீங்கள் மேலே கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா பேஸ் லைன் ஷிஃப்ட்டில் நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுத்துக்கலாம். புல்லட் டு டெக்ஸ்ட், அதாவது புல்லட்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸுங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 mm கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வியூவில் தெரியுதுங்களா, இங்கே வந்துட்டு 4 mm கேப் இருக்கும். எனக்கு இந்த பேராகிராஃபில் இந்த 2க்கு நேராக எல்லாம் அலைன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஸ் ஹேங்கிங் இன்டென்ட் ஸ்டைல் ஃபார் புல்லட்டட் லிஸ்ட் டிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிக்கும். டெக்ஸ்ட் ஃப்ரேம் டு புல்லட், அதாவது இந்த புல்லட் இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃப்ரேம் லெஃப்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எனக்கு உள்ள தள்ளி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வேல்யூ கொடுத்துக்கலாம். எவ்வளோ ஏமா உள்ளது, இப்போ வந்து 4 கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 4 mm உங்களுக்கு நடந்து வந்திருக்கும். புல்லட்டை பொறுத்த மட்டும் இவ்வளோ தான்.